பெருமான் மதுரையிலிருந்து திருப்பெருந்துறை நோக்கி புறப்பட்டார். கற்பனை பண்ணீங்க, சொக்கநாதர் மணிவாசகர் அவர் கும்பிட்டு இருக்கும்போது அப்படியே பார்க்கிறார், ஸ்கேன் பண்றார். முதல்ல உலகத்துக்கு ஸ்கேனிங் மிஷின் கண்டுபிடிச்சு கொடுத்தவர் சிவபெருமான், மறந்துடாதீங்க. உண்ணா அப்படி பார்க்கிறார், அந்த ஆன்மா அப்படியே ஸ்கேன் பண்றார். ஏன்னா ஆன்மா எங்க இருக்குதுங்க? உள்ளுக்குள்ள தானே இருக்குது. உள்ளுக்குள்ள எங்க இருக்குன்னு நமக்கே தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்குது. அது அப்படியே ஸ்கேன் பண்றார். இந்த ஆன்மா பக்குவப்பட்டுருச்சா? எருவனை ஒப்பு வந்துருச்சு. முதலமைச்சராக இருக்கிறது சந்தோஷப்பட்டாரா? கிடையவே கிடையாது. பின்னாடி தர்மடி அடிக்க போறாங்க, வருத்தப்பட போறாரா? அதுவும் கிடையாது. பார்த்தார் சுவாமி, வெரி குட், இவருக்கு ஆன்ம பக்குவம் வந்துருச்சு. அப்ப இருவினை ஒப்பு வந்த உடனே இவருக்கு மலபரிவாக நீங்கிருச்சு. ஆணவ மலச்சார்பே இல்லை. ஆணவம்னா ஆணவத்துக்கு 7 கூறுகள் படிச்சிருக்கோமா இல்லையா? மோகம், மதம், இப்படி எல்லாம் படிச்சிருக்கிறோமே. இந்த காசை வச்சு வீடு கட்டிக்கலாம். இப்ப அவர் என்ன பண்ணலாம்? அமைச்சர் 50% அங்க 50% நம்ம வீட்டுக்கு தள்ளிக்கலாமா இல்லையா? அவர் அதெல்லாம் விரும்பலையாமா. 100% சிவத்துக்கு சிவனடியாருக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணார்ல. சாமி பார்த்தார், ஆன்மாவுக்கு ஆணவ மலச்சார்பே இல்லை. ஏன்னா ஆணவ மலச்சார்பு இருந்தாதாங்க நமக்கு விருப்பு வெறுப்பே வரும், ஆசை வரும். காசு மேல எதன் மேலையும் ஒரு பற்று வரணும்னா ஆணவம் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. யாராவது எனக்கு ஆணவமே இல்லை சார் அப்படின்னா நம்ம கிட்ட எந்த பற்றும் இருக்கக்கூடாது. நான் வேலைக்கே போகல, காசு இல்லை, சம்பாதிக்கல. பின்னாடி இலக்கணம் சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்ல புரியும் பாருங்களேன். அப்போ சாமி பார்த்தாரு, ஓகே இவர்கிட்ட இருவினை ஒப்பு வந்துருச்சு, மலபரிகம் ஆயிடுச்சு. அப்ப நாம திருவருள் கொடுத்துட வேண்டியதா, குருநாதராக நம்ம இறங்கி விட வேண்டியதா. பாருங்க, சத்தி நிபாதம்னா குருவருளாக வெளிப்பட்டு விட வேண்டியதுதான். சத்தி நிபாதம் என்ற வார்த்தையில சத்தி கூட்டல் பாதம் நமக்கு முக்கியம். அதை 3ஆ பிரிக்கணும். சத்தி கூட்டல் நீ கூட்டல் பாதம் இசிக்கோல் டு சத்தி நிபாதம். நீ என்பது ஒரு அசை, அது ஒரு இடை சொல்லுன்னு பேருக்கு. அதுக்கு நீக்கு அர்த்தமே கிடையாது. சக்தி எனப்படும் திருவருள் பாதமாக நம்மீது பதிவது, அதற்கு சத்தி நிபாதம்னு அர்த்தம். திருவருள் வீழ்ச்சின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க. சத்தி நிபாதம்னா என்னன்னா, சக்தி அதாவது சக்தியினுடைய பாதம் உயிரின் மேல் பதிவதுதான் சத்தி நிபாதம். இப்ப பாருங்க, உண்மை புரியும் உங்களுக்கு. திருவருள் அப்படியே வந்து, ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐ எம் சிவபெருமான், என்னுடைய திருவடியை உன் தலைமையில் வைக்கிறேன் எங்கேயாவது வச்சிருக்காரா? எப்படி வராரு? குருநாதனாக வந்து தான் திருவடி தீட்சை கொடுப்பார். கரெக்டா? அதுக்கு பேர் தான் சத்தி நிபாதம். அதுக்கு பேர் தான் சத்தி நிபாதம். இப்ப இறைவன் என்ன பண்ண போறாரு? குருந்த மரத்தடியிலே குருநாதராக காத்திருந்து வந்த மாணவராகிய மணிவாசகனுடைய திருமுடியிலே தன்னுடைய திருவடியை வைக்க போகிறார். சத்தி நிபாதம் அங்கே நிகழ்ந்தது, திருவடி தீட்சை கிடைக்க பெற்றது.